முதல்ல இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கு, ஏன் நம்மளை இந்த உலகத்தில் குறிப்பாக ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம். ஓகே, ஆண்டவர் உங்களை 1940 படைக்கலை, இல்லைன்னா 2050 படைக்கல, குறிப்பிட்ட இந்த ஆண்டில் இந்த வருஷத்தில் பறிச்சிருக்காருன்னா இப்போ இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை படைத்தார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இப்போ எது சுத்தமாக இல்லைம்மா தங்கச்சி? ரொம்ப ஈஸி. ஓகே, ஒற்றுமை இல்லை, ஒழுக்கம் இல்லை, வெரி குட். அப்புறம் ரொம்ப பேசிக்காக ஒன்று மிஸ் ஆகுது, என்னது? அன்பு. ஓகே, அன்பு இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து, இதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இப்போ சுத்தமாக அன்பு இல்லை. ஒரு 30 வருஷம் முன்னாடி கூட நம்ம வீட்டில் யாராவது வந்து ஒரு செம்பு தண்ணி கொடுமன்னா சந்தோஷமாக அவனுக்கும் பார்த்து அவன் ஒட்டகத்துக்கும் தண்ணியை வாக்குற காலம் போய் இப்போ யாராவது நம்மக்கிட்ட ஒரு செம்பு தண்ணி கேட்டானா இவன் தீவிரவாதியாக இருப்பானோ, யாரையுமே ஒரு சந்தேகத்தோடு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துருச்சு. இவன் ஏன் வந்தான் இங்கே? நீங்கள் அங்கேயே நில்லுங்க, நாங்கள் கிரில் வழியாக செம்பை இங்கே வைக்கிறோம், நான் பின்னாடி வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ முன்னாடி வந்து செம்பை எடுத்துட்டு செம்பை திருப்பி கொடுப்பானா இவன்? இப்படி பல கேள்விகள் நம்மளுக்கு. எதுக்கு ஒரு செம்பு தண்ணிக்கு நம்ம இப்படி யோசிக்கிறோம்? வீட்டில் யாருமே இல்லையே, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, செயின் எடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, இவன் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, அதனால எதுக்கு பிரச்சனை, டீசெண்டாக எங்களுக்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு. நேற்றோ இன்றைக்கும் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன், பெத்த குழந்தைய அம்மாவே கொண்டுருச்சு. பச்சை குழந்தைய அம்மாவே கொண்டு டஸ்ட்பினில் போட்டுருச்சுங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான கேவலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படிப்பட்ட உலகம்? அன்பு இல்லாத உலகம். அடுத்து, we are living in a world which celebrates perversion. perversionக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை என்ன? அசிங்கம். அசிங்கத்தை போற்றுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, கல்யாணம் யாருக்கும் பண்ணணும், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தான் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணலாம்? ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய் பேயை கல்யாணம் பண்ணிக்கலாம், பேய் பிசாசை கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் வேணா எப்படி வேணா எப்படி சீர்கட்டு போய் எங்கே வேணா போய் என்ன வேணா பண்ணிக்க, சட்டமே சொல்லிருச்சு. அசிங்கத்தை போற்றுகிற உலகம் நான் சொன்னேன், அக்செப்ட் பண்ணுற உலகம் கூட இல்லைங்க. திஸ் வேர்ல்ட் நாட் ஓன்லி அக்செப்ட்ஸ் பெர்வர்ஷன், இட் அப்ரிஷியேட்ஸ் பெர்வர்ஷன். ஓ, நீங்கள் ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்களா, வேற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. புரியுதா? அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வீடுகள்லேயே கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி டிவி பார்க்கும்போது ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு சீன் வந்துருச்சுன்னா உடனே நம்ம அப்பா என்ன பண்ணுவார்? ஆடச்சி அதை ஆஃப் பண்ணு, என்ன கேவலமாக ஆடிக்கிட்டு இருக்கா இப்படி, போய் படிப்போ அப்படின்னோடனே எல்லாம் கம்முன்னு அக்கா போயிடுவாங்க படிக்க, தம்பி விளையாட போயிடுவார், அம்மா சமைக்க போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு. ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு அசிங்கமாக கேவலமாக மிக குறைவாக உடை உடுத்தி ஒரு பெண் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்று வைத்தால் குடும்பமாக உட்காந்து பார்ப்பாங்க. ஒரு துளி கூட இது ஒரு அசிங்கம் அப்படின்ற எண்ணம் நம்ம யாருக்குமே வராது. எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்க பாருங்க, தாத்தா, ஏடா அந்த பிள்ளை ஆடுறது சரியா தெரியல, கொஞ்சம் பிரைட்னஸை கூட்டுறா, என்னடா அந்த பிள்ளை யாராவ, நடக்குதா இல்லையா? இப்போ நெளிவு சுழிவு இப்போ நம்ம வீட்டில் இருக்கா? இல்லை. ரிலாக்ஸாக உட்காந்து பார்ப்போம். அந்த பாவத்தினுடைய அந்த சென்சிட்டிவிட்டியை நம்ம தொலைச்சிட்டோம். இல்லை, அதான் நான் சொன்னேன், அசிங்கத்தை போற்றுகிற ஒரு உலகம். மூன்றாவதாக எப்படிப்பட்ட உலகத்திறமா இது? போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மாடர்ன் சொசைட்டினா என்ன அர்த்தம்?
யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடர்ன் சொசைட்டினா என்ன? எல்லாமே மாடர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் மாடர்னா உங்களுக்கு எது உண்மையோ அது எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்வாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, சின்ன பிள்ளைங்க எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கிறீங்களா? ஓகே, உங்களை நான் ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஓகே, சூரியன் உதிக்கும் திசை. நான் சூரியன் உதிக்கிறத பார்த்து ரொம்ப நாளா சங்கில். நீ சொல்றியா கண்ணா? ஈஸ்ட். வெரி குட். ஓகே, சூரியன் உதிக்கும் திசை ஈஸ்ட். இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரியாது. ஏதோ ஒன்று, சரி, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஏதோ ஒன்றுப்பா, ஈஸ்டில் உதிக்குது. ஓகே, உங்களுக்கு ஈஸ்டில் உதிக்குது, எனக்கு உதிக்கல. அதான் போஸ்ட் மாடர்ன். நான் நம்பலை ஈஸ்டில் உதிக்குதுன்னு. நான் எங்கே தெரியுமா, எனக்கு வந்து வடக்கில் உதிக்குது. இதை ஒரு 50 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா எனக்கு பைத்தியம், ஏதோ ப்ராப்ளம் இவனுக்குன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. எனக்கு ஈஸ்டில் உதிக்கல, தட்ஸ் ஃபைன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். அது உங்களுக்கு வடக்கிலே ஒதுக்கிட்டோம். புரியுத? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரிக்கு போகும்போது பிரின்சிபலை பார்த்து, ஹலோ பிரின்சிபல் சார், நான் தான் புதுசாக சேர்ந்துருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஹியூமன் மேல் மாதிரி நான் ஃபீல் பண்ணலைங்க, எனக்கு ஒரு டாக் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உடனே ஐயோ சம்திங் ராங் வித் யூ, ஏதோ ப்ராப்ளம்டா உனக்கு, இம்மீடியட்டாக போய் சைக்காட்ரிஸ்ட்டை பாரு, இல்லை மருத்துவரை பாரு, அவரை பாரு, இவரை பாரு, ப்ரே பண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து பிரின்சிபல் சாரை போய் பார்த்து, சார் எனக்கு வந்து ஒரு மனுஷன் மாதிரி தோறல, எனக்கு ஒரு நாய் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு நாங்கள் நாய் பிஸ்கெட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் எப்படி உட்காரணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்காக டாக் ஷெட்டு நாங்கள் போடுவோம், கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் குழப்பீங்களா இல்லை பேசுவீங்களா, எப்படி பாஸ்? உண்மையாவே பாஸ் இப்படிதான் கேட்பாங்க. இப்படிதான் கேட்பாங்க. அதாவது நீ எப்படி வேணும்னாலும் இருந்துக்கோ, இது போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி, உனக்கு எப்படி வேணாலும் நீ இருந்துக்கோ, நாங்க எதையுமே கண்டுக்க மாட்டோம். இதுதான் போஸ்ட் மாடர்ன் திங்கிங். உன் விருப்பம். இட் இஸ் ஆல் அபவுட் ஐ, மீ அண்ட் மை செல்ஃப். என்னை பற்றி மட்டும்தான் எனக்கு இப்போ கவலை, வேற எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகம். நான்காவதாக, இது எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? என்னது? மணி. பணப்பேய்களாக மாறிவிட்டோம். அதுதான் உண்மை. பணம் 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 எப்படி சம்பாதிக்கலாம்? நம்ம அம்மா அப்பா பண்ண மிகப்பெரிய தப்பே இதுதான். எல்லாருமே இல்லை, சிலர், அட்லீஸ்ட் மோஸ்ட்லி என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, நீ நல்லா படிச்சாதான் அதிகமா சம்பாதிக்க முடியும். இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ நல்லா படிச்சாதான் ஆண்டவரோட நாம மகிமைப்படுடா, நீ கர்த்தருடைய புள்ள, போய் முட்டை வாங்கிட்டு இருந்த கேவலமா இருக்கும்டா, நல்லா படிடான்னு சொல்லலை. நீ நல்லா படிச்சாதான் நிறையா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, பணம் உன்கிட்ட அதிகமாக இருந்தாதான் நீ சூப்பர், நீ பிளெஸ்ஸடு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ அதுவே நம்முடைய நோக்கமாக மாறிவிட்டது, பலருடைய நோக்கமாக மாறிவிட்டது. எல்லாமே மணி பேஸ்டு தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து, நம்மளே யாரை மதிக்கிறோம்? கொஞ்சம் அப்படியே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யாரை மதிக்கிறோம்? கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்து, வசதியாக இருந்து, கெத்தாக நடந்தால் அவரை நம்ம மதிக்கிறோம். பணம் இல்லைன்னா நம்ம மதிக்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு உலகத்துல தான் உங்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு.